அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன எனக்கு தோணுதுன்னா, என்ன சொல்கிறது அப்படின்னா, ரீசெண்டாக சில தொடர்கள் பார்க்குறோம், இந்த நாடகம்லாம் பார்க்குறோம். வீட்லேயும் பார்க்குறாங்க, நம்மளும் ஏதாவது ஒன்று ரெண்டு இந்த ஆடு இதெல்லாம் பார்ப்போம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ ரீசெண்டாக விஜய் டிவியில் ஒரு 2 நாடகம் போட்டுட்டு இருந்தாங்க. ஒன்று சின்ன மருமகள்னு ஒரு நாடகம் ஒன்று பார்ப்பீங்க. அப்புறம் இப்போ ஒரு புதுசாக ஒரு நாடகம் போடுறாங்க, தென்றலே மெல்ல பேசுன்னு. இந்த நாடகத்தெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் கதையே இல்லை போல், அதனால் பழைய கதையை எது ஹிட் ஆச்சோ அதையே அப்படியே எடுத்துக்கலாம், அந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த தென்றலை மெல்ல பேசோட அந்த ப்ரமோவை பார்த்தாலே நல்லா தெரியுது. இதுக்கு முன்னாடி விஜய் டிவியில் ஒரு நாடகம் ஒன்று ஓடிச்சு, தென்றல் வந்து என்னை தொடும் அப்படின்னு. கிட்டத்தட்ட அதையே அப்படியே எடுத்து வச்சிருக்க மாதிரி இருக்குது. அதுலேயும் அதே ஹீரோ வில்லன், அதே பொண்ணு எதிர்ப்பாங்க, அப்புறம் அந்த பொண்ணையை ஒரு மாதிரி தாலி கட்டுவார், அப்புறம் வாழ்வாங்க. அப்படி அது கொஞ்சம் ஹிட் ஆச்சு, அதே நாடகத்தை எடுத்துக்கிட்டேன். இன்னொன்று இந்த சின்ன மருமகள் என்னமோ வேறு மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு இதை உடனே சபதத்தை நிறைவேற்ற அதை நிறைவேற்ற இந்த பாரதி கண்ணம்மா சீரியல் ஒன்று பார்த்துருப்போம்ல, அதையே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன ஆகிட்டுன்னா, குவான்டிட்டி பேஸுக்கு, அதாவது குவாலிட்டியாக ஏதாவது கதை எழுதுவோம் அதில் மாதிரி யோசிப்போம், அப்படிலாம் இல்லை. குவான்டிட்டி பேஸுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்களாகிய நம்ம என்ன முடிவு பண்ணணும்னா, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம்னா, கொஞ்சம் அவங்களும் கற்பனை திறனை வளர்த்துப்பாங்க. அதன் மூலிமா ஏதோ 1 2 நல்ல கருத்து உள்ள அந்த மாதிரி ஒரு நாடகம் வரும். எல்லா நாடகமே மோஸ்ட்லி 90% நாடகம் எல்லாமே அன்ஃபேர் நாடகம் தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரி எடுத்த கதையை எடுக்கிறது, அதையே பண்ணுறது, கேட்டால் சிலர் வாழ்வாதாரம் இருக்கு இல்லையா அதனால் அப்படின்வாங்க. கொஞ்சமாச்சும் கற்பனையாக யோசிக்கலாம்ல. அதனால் மக்களுக்கு நாம் தான் திருந்தணும். நீங்களும் ஏதாச்சும் உங்களுக்கான வாய்ப்பு கிடைச்சுன்னா, புத்தகங்கள் இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை செய்யுங்க. முடிந்த அளவு இந்த மாதிரி கிளீஷேவான நாடகங்களை தவிர்ப்போம். நன்றி.